அன்பர்களுக்கு வணக்கம். மேச ராசி அன்பர்களே, நீங்கள் இயல்பிலேயே நற்குணங்கள் நிறைந்தவர்களாகவும் துணிச்சல் மிக்கவர்களாகவும் தலைமை பண்பு கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். சவாலான விஷயங்களை செய்து முடிப்பதில் திறமை கொண்டவர் நீங்கள். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய்க்குரிய கடவுள் முருகப்பெருமான் ஆவார். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் தரும். இந்த நவம்பர் மாதம் மேசராசிக்கு அதி அற்புதமான யோக பலன்களை அள்ளித்தரக்கூடிய கிரக அமைப்புகள் உருவாகியுள்ளன. குரு பகவான் உச்ச பலத்தில் இருந்து நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதி அடைய போகிறார். சனி பகவான் நவம்பர் 28ஆம் தேதி வரை வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நிலை உள்ளது. சூரியன் நீச்சமடைவதால் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. சுக்கிரன் மற்றும் புதன் இணைவதால் லட்சுமி நாராயணன் யோகம் உண்டாகிறது. இந்த சிறப்பான கிரக நிலைகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகும் முக்கிய மாற்றங்கள் மற்றும் பலன்கள். தொழிலில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி ஏற்படும். இதுவரை இருந்த பின்னடைவுகள் நீங்கி தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுதல் மூலம் நல்ல லாபம் ஈட்ட முடியும். நேர்மைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டால் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காண்பீர்கள். அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான ஏற்றமான காலகட்டமாக இது அமையும். உத்தியோகத்தில் இருந்த மன அழுத்தங்கள் மற்றும் குழப்பங்கள் நீங்கி நீங்கள் உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். முயற்சி அனைத்தும் வெற்றிக்கு மேல் வெற்றியை தரும் மனத்தெளிவு பிறக்கும். சுக்கிர திசை வலுவாக இருப்பதால் பொருளாதாரம் நல்ல உயர்வை கொடுக்கும். பணவரவு தடையின்றி எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரும். கழுத்தை நெரித்த கடன் சுமை குறையும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை மற்றும் செல்வாக்கு உயரும். சுபகாரிய தடைகள் நீங்கி திருமணம் ஆகாதவர்களுக்கு வெகு விரைவில் திருமண பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் விஷயங்களில் குழப்பம் இருந்தால் அனுபவம் வாய்ந்தவர்களின் அறிவுரையை கேட்டு செயல்படுவது நல்லது. இது நன்மைகளை தர உதவும். இந்த சிறப்பான வாய்ப்பை தவறவிடாமல் உங்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தவும். செய்ய வேண்டிய வழிபாடு. ராகவேந்திரரின் அருளால் அனைத்து நன்மைகளும் முன்னேற்றமும் கிடைக்க உங்களுக்கு அருகிலுள்ள ராகவேந்திரர் கோவிலுக்கு சென்று இறைவனை மனமாற வழிபட்டு வாருங்கள். உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து உங்கள் பிரார்த்தனைகளை மனமுருக வேண்டி வாருங்கள். கஷ்டங்களும் துன்பங்களும் விரைவில் விலகும். ராகவேந்திரரின் அருளால் எல்லாமே மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லதாக நடக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் மேசராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள்.